நம்ம யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள பத்திய கெட்ட வார்த்தை 4 வார்த்தை கேட்ட உடனே நோ இப்படி வந்து நிற்கும் போது துரோணாச்சாரியார் சொல்றாரு, நீ போயிடுப்பான்னு. ஏன்னு கேட்டா, உனக்கு அப்பா பேர் தெரியாது, நீ போயிடு, நீ சத்திரியன் இல்ல, போயிடுங்கிறார். தர்மன் சொல்றாரு, போ வெளியில போன்றார். அர்ஜுனன் சொல்றான், அதான் போன்னு சொல்றாங்களா, வெக்கம் இல்லாம நிக்கிற. பீமன் சொல்றான், வெளியில போன்னு. நகுலன் சகாதேவர்கள், போயிடுங்க, எதுக்கு நிக்கிறீங்கிறான். பீஷ்மாச்சாரியார், பா போப்பான்றார். எல்லாரும் போன்னு சொல்றாங்க. கர்ணன் இப்படி நிக்கிறான், எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்காங்க. பால்கனி அங்க ஒருத்த கத்துறான், ஏய் தேரோட்டி பயல வெள்ளப்படா. தேரோட்டி பயலுக்கு என்ன வாழ்க்கை பாரு, போடா வெள்ள. இவன் என்ன தெரியும் பண்ணா, கேமரா இப்படி வைட்ல இருந்துச்சா, அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அங்க கொண்டு போனா, போய் க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் எடுத்து உள்ள போய் சிப்ல போட்டு வச்சுக்கிட்டான். மகாபாரத போர், துரோணர் இறந்துட்டார், பீஷ்மர் படுக்கையில் படுத்துட்டார். நீ வா, நீ தான் அடுத்த தளபதின்னு கூப்பிடுறான் துரியோதனை. காரணம் என்ன பண்ணான் தெரியுமா? முடியாது துரியோதனா, போ. இல்ல நீ வா, பீஷ்மர் தான் இப்ப இல்லையே, நீ வா. கர்ணன் ஒரு நிபந்தனை வச்சான். என்ன நிபந்தனை தெரியுமா? உன் மாமா இருக்காருல்ல அந்த சல்லியர், கத்னானே தேரோட்டி பையில வெளில போன. ஆமா, அவன் சல்லிய நாட்டு ராஜா தானே. ஆமா, அவன் எனக்கு தேர் ஓட்டனா, நான் இந்த படைக்கு தளபதியா இருக்கேன். போ. நேரம் போனா துரியோதனை, மாமா அப்படின்னு உள்ள நுழைஞ்சான். சொல் துரியோதனா, அடுத்த தளபதி நான் தான், நீ இல்ல மாமா, கர்ணனோ அந்த பையலுக்கு என்னவாம். 2 ஸ்டெப் பின்னால போயிட்டு சொன்னான், அச்சிருவானோன்ட்டு. நீ தேரோட்டினால்தான் அவன் தளபதியா வருவானோ. என்ன தைரியம் உனக்கு? நீ மட்டும் அடுத்த ராஜாவாக இல்லை என்றால் உன்னை கொலை செய்திருப்பேன். நீ உன்னை அப்படி இப்படின்னு கத்துறான். மாமா கம்முனிரு மாமா, அங்க பாரு சங்கு ஊதிட்டாங்க மாமா, பட வருது பார். ஆமா வருது. யார் படம் மாமா? அர்ஜுனன் படம் வருது. அர்ஜுனன் இன்னைக்கு யார மாமா கொல்ல போறான்? இந்த கர்ணன் செத்தான் இன்னைக்கு. சரி, அர்ஜுனனுக்கு யார் மாமா அந்த பேர் ஓட்டுறது? கிருஷ்ணன் பெரியவனா, அர்ஜுனன் பெரியவனா மாமா? கிருஷ்ணன் தான் பெரியவன். அதான் மாமா சொல்றான், வா மாமா. அது போயிருச்சு தேர் ஓட்டுறதுக்கு. உன்னை யாராவது அவமானப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்படியே பார்த்துக்கோ, அவங்கள க்ளோஸ் அப்ல போய் போட்டோ பிடிச்சி உள்ள சிப்ல வச்சுக்கோ. எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ நியாயமானவனாக இருந்தால் இறைவன் சோழிகளை போல் உன் முன்னால் கொண்டு வந்து இப்படி போடுவார். எதுக்காக வருத்தப்படுகிறாயோ, எதற்காக நீ அப்செட் ஆகிறியோ, எது எனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நீ உண்மையில் ஏங்குகிறாயோ, நீ ஒழுக்கமும் அறமும் சார்ந்து இருந்தால் அது எதற்காக நீ ஏங்கினாயோ அது உன் காலடிக்கு கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. உன் பக்கத்தில் இறைவன் இருப்பார். நீ எது சொன்னாலும் அது நடக்கும். தூய்மையான மனதோடு இருக்கணும்.